எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 23 எம்மி ஆஷல் கோப்மேயர். அத்தியாயம் 23. தனிமையில் விடுவதன் மென்மையான கலை. மற்றவர்களுக்கு உதவுவதற்காக எனது முழு நேரத்தையும் அர்ப்பணிக்கும் நோக்குடன், ஒப்பீட்டளவில் 50 வயதிலேயே ஓய்வு பெற்ற நான், பல திட்டங்களை மேற்கொண்டுள்ளேன். அவற்றில் ஒன்றைத் தவிர, மற்றவற்றை விவரிப்பது இந்த புத்தகத்தின் நோக்கம் அல்ல. அந்த ஒரு திட்டம் பின்வருமாறு: மக்கள், நம்மில் ஏறக்குறைய அனைவரும், ஏன் இவ்வளவு விரும்பத்தகாத விஷயங்களிலும், இத்தனை பிரச்சனைகளிலும், இவ்வளவு தொல்லைகளிலும் ஈடுபடுகிறார்கள் என்ற கேள்வியை ஆராய்வதில் எனக்கு ஆர்வம் இருந்து வருகிறது. இது மனிதர்களிடம் இயல்பாகவே காணப்படும் ஒரு பலவீனம் என்று தோன்றுகிறது. எனக்கு நினைவில் இருந்தவரை, விரும்பத்தகாத சூழ்நிலைகள், சிக்கல்கள் மற்றும் சிறிய, நடுத்தர, பெரிய அளவிலான எல்லாவிதமான கஷ்டங்களிலும் ஈடுபடும் எனது கடந்த கால போக்கை ஆராய்வதன் மூலம் நான் தொடங்கினேன். பிரச்சனைகளில் நான் ஈடுபட்ட எனது அரை நூற்றாண்டு கால அனுபவத்துடன், எனக்குத் தெரிந்த அல்லது நான் படித்த பலரின் அனுபவங்களையும் நான் சேர்த்துக் கொண்டேன். எனவே, ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது போல, எனது மாதிரி மிகவும் பெரியதாகவும், போதுமான அளவு பன்முகத்தன்மை கொண்டதாகவும் இருந்தது. குறைந்தபட்சம் சில பயனுள்ள முடிவுகளை வழங்குவதற்கு போதுமானதாக இருந்தது. அந்த முடிவுகளை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில், நம்மிடையே சில அர்ப்பணிப்புள்ள தொந்தரவு செய்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும், அவர்கள் பல்வேறு உளவியல் காரணங்களால் சிக்கல்களை உருவாக்கத் தூண்டப்படுகிறார்கள் என்பதையும் நாம் ஒப்புக்கொள்வோம். இந்த கட்டுரையின் பிற்பகுதியில், அவர்களை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றி நாம் விவாதிப்போம். ஆனால், இப்போது நாம் முதன்மையாக கருத்தில் கொள்ள விரும்புவது, நம்மில் மற்றவர்கள் தற்செயலாக பிரச்சினைகளில் சிக்குவது பற்றித்தான். இந்த விசித்திரமான நிகழ்வை பற்றி விரிவாக ஆய்வு செய்த பிறகு, பெரும்பாலான சந்தர்ப்பங்களில், அனைத்தும் தவிர்க்கக்கூடியவைதான், நாமே குற்றவாளிகள் என்பது தெரிய வந்துள்ளது. நாமே அறியாமலும் கவனக்குறைவாகவும் செய்யும், சொல்லும் அல்லது எழுதும் விஷயங்களே நமது சொந்த பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடுகின்றன. அல்லது சாத்தியமான சிக்கல்களை நாமே தேவையற்ற முறையில் உண்மையான பிரச்சனைகளாக மாற்றிவிடுகிறோம். மேலும், பெரும்பாலும் நாம் ஒரு செயல்வினைச் சுழற்சியில் தொடர்ந்து ஈடுபடுகிறோம். அது நம்மை பிரச்சனைகளில் சிக்க வைப்பது மட்டுமல்லாமல், அந்தச் சிக்கல்களை மேலும் அதிகரிக்கிறது. தனியாக விட்டுவிடும் மென்மையான கலையை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில், அனைத்தும் தவிர்க்கக்கூடியவையே, நாம் 2 செயல்களின் மூலம் நமக்கே தொல்லைகளை உருவாக்கிக் கொள்கிறோம். 1. தேவையற்ற தலையீடு அல்லது, அதைவிட மோசமாக, அதீத தலையீடு. மற்றும் 2. தேவையற்ற எதிர்வினை அல்லது, அதைவிட மோசமாக, அதீத எதிர்வினை. நாம் தேவையின்றியும் அறியாமலும் நமக்கு நாமே தொல்லைகளை ஏற்படுத்திக் கொள்ளும் இந்த 2 வழிகளையும் பற்றி சுருக்கமாக ஆராய்வோம். 1. தேவையற்ற தலையீடு அல்லது அதீத தலையீடு. நாம் ஒவ்வொரு மோதலிலும் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும், குறிப்பாக சர்ச்சைக்குரியவற்றில், ஒரு தரப்பை எடுக்க வேண்டியதில்லை. அதன் மூலம் மேலும் பல எதிரிகளைச் சம்பாதிக்க வேண்டியதில்லை. ஆம், ஒப்புக்கொள்கிறோம், நாம் சில நண்பர்களையும் பெறக்கூடும். ஆனால் சர்ச்சைகளால் உருவாகும் எதிரிகள், நண்பர்களை விட நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கிறார்கள். நண்பர்களோ வெறும் அறிமுகமானவர்களாகி விடுகிறார்கள். எப்படி இருந்தாலும், நண்பர்களை உருவாக்க இதைவிட வேகமான, எளிதான, சிறந்த வழிகள் பல உள்ளன. ஆனால் எதிரிகளை உருவாக்க இதைவிட வேகமான, எளிதான, சிறந்த வழிகள் சிலவே உள்ளன. நாம் தனியாக விட்டுவிடும் மென்மையான கலையை பயன்படுத்த வேண்டும். பல விஷயங்களில் அதீதமாக ஈடுபடுவது நமது நேரத்தை சிதறடித்து, நமது ஆற்றலை உறிஞ்சி, நமது வாழ்க்கையை சீர்குலைக்கிறது. நமக்கு வழங்கப்படும் அல்லது நம்மீது திணிக்கப்படும் ஒவ்வொரு பணியையும் ஏற்றுக்கொண்டோ, ஒவ்வொரு பொறுப்பையும் சுமந்தோ, ஒவ்வொரு சுமையையும் தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நாம் 19வது அத்தியாயத்தில் உள்ள நமது தள்ளுவண்டியை தலைகீழாக கவிழ்த்து போடுங்கள் என்ற ஆலோசனையை பின்பற்ற வேண்டும். இல்லையெனில்,
மக்கள் தங்கள் சுமைகளை அதில் போட்டு அவற்றை நமது சுமைகளாக மாற்றிவிடுவார்கள். நாம் கண்டபடி சுமைகளைச் சேகரித்துக் கொண்டே சென்றால் விரைவில் அவற்றின் பாரம் தாங்காமல் உடைந்து போவோம். யாரும் நம்மை இந்த பிரபஞ்சத்தின் பொது மேலாளராக நியமிக்கவில்லை, மேலும் அதன் பரந்த பிரச்சினைகளில் பலவற்றை அல்லது ஏதேனும் ஒன்றையாவது தனிப்பட்ட முறையில் தீர்க்கும் பொறுப்பை நாம் ஏற்க வேண்டியதில்லை. மேலும் நம்மை தொலைவில் மட்டுமே பாதிக்கும் சூழ்நிலைகளை மற்றவர்கள், இத்தகைய நோக்கங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள் அல்லது பணியமர்த்தப்பட்டவர்கள் எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பதைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நிச்சயமாக நம்மைச் சாராத ஒவ்வொரு நெருக்கடியிலும் நாம் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ மூழ்கிவிடக்கூடாது. நம்மைச் சார்ந்த நெருக்கடிகளே போதுமான அளவு இருக்கும். தனியாக விட்டுவிடும் மென்மையான கலையை நாம் கற்றுக்கொண்டு பயிற்சி செய்ய வேண்டும். இப்போது நாம் நமக்கே தொல்லைகளை ஏற்படுத்திக் கொள்ளும் மற்றொரு வழி பற்றி என்ன? 2. தேவையற்ற எதிர்வினை அல்லது அதீத எதிர்வினை. ஏறக்குறைய அனைவருக்கும் எதிர்வினையாற்றும் ஒரு உள்ளார்ந்த குணம் உள்ளது. மனிதர்களின் எதிர்வினை எப்போதும் சிக்கல்களுக்கு காரணமாக இருப்பதில்லை. அது மிகுந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம். மனிதர்களின் எதிர்வினையானது உச்சகட்ட ஆனந்தம் முதல் மிக தீவிரமான வெறுப்பு வரை பலவிதமாக அமைகிறது. இங்கு நமது விவாதத்தை சிக்கல்களை அதிகப்படுத்தும் சில வகையான எதிர்வினைகள் மற்றும் அதீத எதிர்வினைகளுக்குள் மட்டுப்படுத்திக் கொள்வோம். குறிப்பாக நமது முக்கியத்துவம் பற்றிய உணர்வு, உண்மையானதாக இருந்தாலும் சரி அல்லது கற்பனையானதாக இருந்தாலும் சரி, இழிவுபடுத்தப்படும் போதோ அல்லது தாக்கப்படும் போதோ நாம் காட்டும் எதிர்வினைகள் குறித்து பார்ப்போம். நமது இயல்பான உள்ளுணர்வு நமது முக்கியத்துவம் பற்றிய உணர்வை பாதுகாக்க வேண்டும் என்பதே ஆகும். அதற்காக கிண்டலான, அவமானப்படுத்தும் அல்லது அச்சுறுத்தும் பதில்கள் எழுத்துப்பூர்வமாக, வாய்மொழியாக அல்லது மறைமுகமாக, முதல் உடல் ரீதியான தாக்குதல், வெளிப்படையாக அல்லது மறைமுகமாக, வரை பொருத்தமானதாக நாம் கருதும் எந்த வழியையும் பயன்படுத்துகிறோம். இவ்வாறு நாமே சிக்கலை அதிகப்படுத்துகிறோம். மேலும் நாம் அதீதமாக எதிர்வினையாற்றினால் அதே நேரத்தில் அதை மேலும் பெரிதாக்குகிறோம். பின்னர் நமது எதிரியாகி அதற்கேற்ப எதிர்வினையாற்றுகிறான் அல்லது அதிகமாக எதிர்வினையாற்றுகிறான். ஒரு தீப்பொறியாகத் தொடங்கியது ஒரு தீப்பிழம்பாக மாறி அது ஒரு கடுமையான நெருப்பாகவும் இறுதியில் ஒரு தீயாகவும் மாறுகிறது. ஏனென்றால் நாம் தேவையில்லாமல் எதிர்வினையாற்றினோம் அல்லது மோசமாக, அதிகமாக எதிர்வினையாற்றினோம். பிரச்சனை அதிகரிப்பதை தடுப்பதற்கான வழி அதை நீங்களே தீவிரப்படுத்துவது அல்ல. யாரோ பிரச்சனையின் நெருப்பை மூட்டுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் அதில் பெட்ரோல் ஊற்ற வேண்டியதில்லை. உண்மையில் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. பின்னர் அது உங்கள் எதிரியின் நெருப்பாகவே இருக்கும். அது பராமரிப்பில் தனது சொந்த விரல்களை எரிக்கும். பிரச்சனை செய்ய துடிப்பவர்களை சமாளிக்க சிறந்த வழி அவர்களை முழுமையாக புறக்கணிப்பதே ஆகும். ஒருவரின் கோப வெறியை அடக்குவதற்கு முழுமையான அலட்சியத்தை விடச் சிறந்த மருந்து வேறில்லை. ஒரு அவமானத்திற்கு பதிலடியாக கோபப்படுவதை விட அலட்சியம் காட்டுவது மிகவும் பயனுள்ளது. அது சண்டையை முடிவுக்கு கொண்டு வருகிறது. ஒரு சண்டை ஒருதலை பட்சமாக இருக்க முடியாது. ஆனால் உங்கள் அலட்சியம் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சொந்த மன அமைதிக்காகவும் உங்கள் அலட்சியத்தை எந்தவித பிரதிபலிப்பும் இல்லாமல் வெளிப்படுத்தவும் நீங்கள் உண்மையிலேயே அலட்சியமாக உணர வேண்டும். உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டிருக்கும் போது 10 வரை அல்லது 10,000 வரை எண்ணுவது பெரிய பலனை தராது. அந்த விஷயம் நீங்கள் கவனிப்பதற்கு கூட தகுதியற்றது என்பதை தெளிவாக காட்டும் வகையில் நீங்கள் அதை உண்மையாகவே புறக்கணிக்க வேண்டும். கோபத்தில் ஒருபோதும் எதிர்வினையாற்றவோ அல்லது அதீதமாக எதிர்வினையாற்றவோ வேண்டாம். நீங்கள் அதில் ஈடுபடாமல் இருந்தால் ஒரு சண்டையை உங்களால் பெரிதுபடுத்த முடியாது. அதை முழுமையாக புறக்கணித்து விடுங்கள். பெரும்பாலான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வழி
தனியாக விட்டுவிடும் மென்மையான கலையை பயன்படுத்துவதே ஆகும். மேலும் குறிப்பாக, எந்தெந்த சூழ்நிலைகளை நீங்கள் அப்படியே விட்டுவிட வேண்டும்? பல உதாரணங்களில் இவை 2 ஆகும். இந்த எளிய சோதனையை பயன்படுத்துங்கள். உங்களையே இந்த கேள்விகளைக் கேட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் கருதப்பட்ட செயலைச் செய்தால், நீங்கள் இழப்பை ஏற்படுத்துவதாக அச்சுறுத்துவீர்களா? எந்தவொரு அச்சுறுத்தலும் ஒரு பகைமையான எதிர்வினையைத் தூண்டும், ஆனால் இழப்பு பற்றிய அச்சுறுத்தல் உடனடி பகையே தூண்டுகிறது. மக்கள் ஆதாயத்திற்காக போட்டியிடுவார்கள், ஆனால் இழப்பை தவிர்ப்பதற்காக போராடுவார்கள். மற்றவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும் என்று அச்சுறுத்தும் எதையும் ஒருபோதும் செய்யாதீர்கள், சொல்லாதீர்கள் அல்லது எழுதாதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். மற்றவரின் முக்கியத்துவ உணர்வை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவீர்களா? இதுபோன்ற சூழ்நிலைக்கு ஆத்திரமூட்டும் வகையில் எதிர்வினையாற்றுவதற்கு எதிராக இந்த அத்தியாயம் எச்சரித்துள்ளது. ஆனால் ஒருவர் தனது விலைமதிப்பற்ற முக்கியத்துவ உணர்வை அவமதிக்கும்போது, அவர் பெரும்பாலும் ஆச்சரியப்படும் விதத்தில் கடுமையான பகைமையுடன் பதிலளிப்பார் என்பதே சாத்தியக்கூறு. மற்றவரின் முக்கியத்துவ உணர்வை உங்களால் அதிகரிக்க முடியாவிட்டால், அதை அப்படியே விட்டுவிடுங்கள். தனியாக விட்டுவிடும் மென்மையான கலையை பயன்படுத்த வேண்டிய பல சூழ்நிலைகளில் இவை வெறும் 2 உதாரணங்கள் மட்டுமே. அந்த பட்டியலை நீங்களே பூர்த்தி செய்வது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்.